இன்னைக்கு யூஎஸ்ல இருக்கிற எங்கள் குட்டி கார்டனை ஹார்வெஸ்டிங் பண்ணலாமாங்க. கார்டனில் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பறிக்க போகிறது கீரையை தான். ஆக்சுவலி என் ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்வெஸ்டிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் மார்னிங் எழுந்த உடனே நான் இன்றைக்கி இந்த கீரையை பறிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஏன்னா நாங்களுமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், இது கொஞ்சம் வளரட்டும் அதுக்கப்புறம் பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே ஹைட்டாகவே வளர்ந்துருந்தது. ஸோ கீரையை முடிஞ்ச வரைக்கும் பறிச்சிட்டோம். மேலே இந்த கிளையை வந்து கட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா அப்போ தான் அந்த கிளை வந்து ரெண்டாக வளரும். ஏன்னா நீட்டாக ஹைட்டாக வளர்ந்துட்டு போச்சு அப்படின்னா நம்மளுக்கு கீரையை பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ ஆக்சுவலி இந்த கீரை வந்து வந்ததே ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இன்னொரு பெரிய மரம் இருந்துச்சு, அது வந்து பட்டு போச்சு. ஸோ காட் கிரேஸ் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா நல்ல பக்கத்துலேயே ஒரு குட்டி கிளை வந்து நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு எங்களுக்கு. இப்போது நம்ம வந்து வெண்டைக்காவை பறிச்சிடலாம். ஆக்சுவலி வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முத்தி போன வெண்டைக்காவாக தான் இருந்தது. ஏன்னா நானே பறிக்கலை, இப்போ தான் செடி நல்லா வளர்ந்து வருது. ஸோ இந்த வெண்டைக்காவை வந்து பறிக்க வேண்டாம், ஏன்னா 1 இல்லை 2 3 அந்த மாதிரி தான் இருந்தது, எதுக்கு அதை பறிச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய ஈல்டு கொடுக்கும், அதுக்கப்புறம் நம்ம பறிச்சிக்கலாம். ஸோ இருந்த வெண்டைக்காவை முத்தல் வெண்டைக்காவை என் ஹஸ்பண்ட் பறிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பீன்ஸை தாங்க பறிக்க போகிறோம். பீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 இருந்ததுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ தான் வந்திருக்கு அப்படின்றதுனால கம்மியாக தான் இருக்குது. மேபி வந்து நெக்ஸ்ட் டைம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொரக்காய் தாங்க. சொரக்காய் பார்க்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது, எனக்கு பறிக்கிறதுக்கே மனசு இல்லை, அதனால் செம்ம க்யூட்டாக இருந்தது. அது பறித்து வைக்கும் போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. இது தாங்க எங்களோட டோட்டல் குட்டி கார்டனோட ஹார்வெஸ்டிங் வெஜிடேபிள்ஸ். இன்றைக்கே நான் கையோடு இதை சமைக்க போகிறேன், ஏன்னா எதையுமே நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறதில்ல. ஸோ என்னென்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு சொரக்காய் பாயாசம் வச்சேன், ஏன்னா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சொரக்காய் வந்திருக்கு இல்லைங்களா, அதனால் ஸ்வீட்டோட ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சொரக்காய் கூட்டு லைக் சாம்பார் மாதிரி செஞ்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து கடை வெண்டைக்காய் தான், நம்ம வீட்டு வெண்டைக்காய் கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து கீரை, அதுக்கப்புறம் வந்து அந்த பீன்ஸில் கொஞ்சம் எக்கு போட்டு செஞ்சுருக்கேன். இதுதாங்க இன்றைக்கி எங்களோட லஞ்ச். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்.